कार्तिकेयाय विद्मः शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात्. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆனி 13 ஜூன் 27 செவ்வாய்க்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, கல்வி கேள்விகளிலே இன்றைக்கு சிறந்து விளங்குவீர்கள். கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எதையும் பார்க்கும்போதே புரிந்து கொள்ளக்கூடிய கிரகிப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அறிவாற்றலால் சிறந்து விளங்குவீர்கள். அதன் மூலமாக உயர்வை பெறுவீர்கள். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் யாவும் சிறப்பாக நிறைவேறும். எதையும் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களிடத்திலே இருக்கும். பிறரை எப்படி பயன்படுத்தி கொள்வது, பிறரிடத்திலிருந்து ஒத்துழைப்பை எப்படி பெற வேண்டும், அனைவரிடத்திலிருந்தும் ஆதாயத்தை ஆதரவை பெறும் வழி என்ன என்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அனைவரையும் சேர்த்து பெரிய பணிகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்போது உங்களிடத்திலே இருக்கும். முக்கியமான பணிகள் நடக்கும். நல்ல திருப்பங்கள் உண்டாகும். சிறந்த நாளாக இந்நாள் அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தின் மூலமாக எப்படிப்பட்ட காரியத்தையும் சாதிக்க முடியும் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்வீர்கள். பிறருக்கும் உணர்த்துவீர்கள். குடும்ப ரீதியாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளையும் கூட சிறப்பாக பேசி அனைவரையும் சமாதானம் படுத்தி சரி செய்வீர்கள். பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் கூட பேச்சுவார்த்தை மூலமாகவே முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். பிள்ளைகளை நட்பு ரீதியாக பேசி நீங்கள் நினைத்ததை செய்ய வைப்பீர்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக நற்காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. கடகராசி அன்பர்களே, உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். இதிலும் முழுமையான ஈடுபாட்டை உங்களால் செய்ய முடியும். மனோதிடம் சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களிலே முழுமையாக ஈடுபடக்கூடிய அளவிற்கு தெளிவாக இருப்பீர்கள். எதையும் தீர்க்கமாக முடிவு செய்து அதில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வீர்கள். கல்வியாக இருந்தாலும் உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும் முழு மூச்சாக அதில் ஈடுபட்டு பிறரை விட விரைவாக சீக்கிரமாக அந்த பணிகளை முடித்து விடுவீர்கள். அதிகமான ஓய்வு நேரம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதையும் கூட சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வருவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்மராசி அன்பர்களே, செய்ய முடியாத செலவுகளை இன்றைக்கு செய்து முடிப்பீர்கள். பாதியில் நின்று போன வேலைகளை மீண்டும் தொடர்வீர்கள். கைவிட்டு போன விஷயங்களை, கைவிட்டு போன பாக்கியங்களை மீண்டும் அடைவதற்கு உண்டான யோக பலன் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களுடைய கருணை உங்கள் மீது இப்போது இருக்கும். உயர்ந்தவர்கள் இப்போது உங்களை கைதூக்கி விடுவார்கள். அதனால் உங்களால் சுயமாக சாதிக்க முடியாத காரியங்களை கூட இப்போது பிறருடைய துணை மூலமாக சாதித்து முடிப்பீர்கள். ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மறக்க முடியாத நல்ல சம்பவங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் விரும்பிய நபர்கள் இப்போது உங்களுடன் இருப்பதற்கு நல்ல சமயம் அமையும். பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலைத்துறை இவற்றின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர்.
துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும், அதிகமான சொத்துக்கள் இருந்தாலும், நீங்களாகவே சுயமாக சம்பாத்தியம் செய்யக்கூடிய சிறு பொருளைத்தான் நீங்கள் விரும்புவீர்கள். பிறரால், முன்னோர்களால், பெற்றோரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பெரியதாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு நாட்டம் இருக்காது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சக்தி, திறமை இவற்றை பயன்படுத்தி சிறு பொருளை ஈட்டினாலும் கூட அதில்தான் உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். அப்படியாக இன்றைக்கு சொந்த காலில் நிற்பதற்கு நீங்கள் தயாராவீர்கள். அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். எண்ணங்கள் ஈடேறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒழுக்கத்திற்கு இன்றைக்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும். ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது பிறருக்கு குந்தகம், பிறர் கஷ்டப்படாமல் நாம் நடந்து கொள்வது, பிறர் நம்மை பார்த்து மிக மரியாதையாக நம்மை நடத்துவது, கௌரவமான செயல்களை புரிவது, இதுவே ஒழுக்கம் என்று சொல்லப்படும். வெளி அளவிலே, நம்முடைய மனது அளவிலே நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். நாம் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், நம்முடைய கடமைகள் இவற்றை சரியாக செய்து முடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய உள்முக ஒழுக்கமாக இருக்கும். இரண்டிலும் இன்றைக்கு நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அதனால் உங்களுக்கு கௌரவம் உண்டாகும், நற்பெயர் கிடைக்கும். இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்பிகை. தனுசு ராசி அன்பர்களே, சிந்தித்து செயல்படுவது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமே பலனை அளிக்கும். பின்விளைவை தெரியாத விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது. அபாயகரமான விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. துணிந்து செயல்படுவது நல்லது. துணிச்சல் என்பது பின்விளைவை தெரிந்து கொண்டு வரக்கூடிய துணிச்சல். அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும், அதிகமாக பொருள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும், அல்லது காத்திருக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து துணிச்சலாக இருந்தால், முடிவுகளை எடுத்தால் தவறில்லை. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், சமாளித்து விடலாம் என்ற துணிச்சல் தவறு. அப்படியாக இன்றைக்கு புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, திட்டமிட்டு காரியங்களை ஆற்ற வேண்டும். அந்த அளவிற்கு பக்குவம் கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி. மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணையிடம் இன்றைக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். பொதுவாக நாம் பணிபுரியக்கூடிய இடத்திலே, வியாபாரம் சுயதொழில் செய்யும்போது நம்முடைய வாடிக்கையாளரிடத்திலே நாம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம். ஆனால் நம்முடைய குடும்ப நபர்களிடத்திலே அனுசரணையாக நடந்து கொள்ள மாட்டோம். அதை இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்கொண்டால் நல்லது. தேவையற்ற சண்டை சச்சரவு, மன வருத்தம், பிரிவினை போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். நற்பலன் உண்டாவதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் வெற்றி உங்களுக்குத்தான். அனைவரிடத்திலும் நட்புறவாக பழகுவதிலே வல்லவராக இருப்பீர்கள். சகோதரத்துவத்துடன் அனைவரிடத்திலும் பழகி அனைவரிடத்திலும் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கைவரப்பெறும். ஆரோக்கியத்திலும் சிறந்து விளங்குவீர்கள். நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். மீனராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பியது எதுவோ அதுவே இப்போது உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நம்முடைய எண்ணங்கள் செயலாகும். எதை பற்றி சிந்திக்கிறோமோ, எதை நாம் செயலாக செய்கின்றோமோ அதுவே நமக்கு எப்போதும் தொடர்ந்து இருக்கும். அதனால் முடிந்த அளவிற்கு நல்ல சிந்தனைகளையே செய்ய வேண்டும், நல்ல செயல்களையே புரிய வேண்டும். அப்படியாக உங்களுடைய விருப்பங்கள் இன்றைக்கு நிறைவேறும். கல்வி சார்ந்த இந்த துறையில் படிக்க வேண்டும், இந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்ற விருப்பம், அல்லது இந்த துறையில்தான் உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற விருப்பம், வாழ்க்கை துணை இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற விருப்பம், இதில் எதுவானாலும் அது உங்களுக்கு எளிதாக நிறைவேறக்கூடிய நாளாக இது அமையும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். இந்நாள் அனைவருக்கும் உயர்வை தரும் உன்னதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனுசரணை
BTM